ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். இன்றைக்கி நாம் மஷ்ரூம் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. வேறு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எனக்கு வீடியோ கிளிப் மிஸ் ஆகிடுச்சு, நீங்கள் செய்யும்போது சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க பொடி எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. ஒரே ஒரு பாக்கெட் காளானை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்ச மிளகு ஜீரகத்தை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுருங்க. காளான்லேயே தண்ணி விடும், நம்ம தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா தேக்க தேவையில்ல, காளானில் இருக்க தண்ணியே போதுமானது. நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பவுடரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல காரமாக வேணும்னா ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க, காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் சுக்கா ரெடி.